அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்களுடைய ஆரவாரம் புரிகிறது, எழுச்சி புரிகிறது. நானும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் இங்கே ஒன்றாக ஒரே வேன்ல நின்று பிரச்சாரம் பண்றதை பார்த்தது நீங்க ஆரவாரம் செய்கிறீர்கள். இதே நேரத்தில் இன்னும் சில பேர்களுக்கு பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. காரணம், இது அண்ணன் தம்பி சண்டைதா? உண்மைதானே நான் சொல்றது? ஏதோ பிரச்சனை பண்ணோம், சண்டை போட்டோம், இன்றைக்கு எல்லாரும் ஒன்றாக வந்திருக்கிறோம். மேல நாங்கள்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரை, சென்னையிலேருந்து போகிற இடங்களிலெல்லாம் நமது தொண்டர்களும் நிர்வாகிகளும், இன்னும் சொல்ல போனா அதிமுக வேட்பாளர்கள் தங்களுக்கு கிடைக்கவில்லையே, அமமுகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற இடத்தில் கூட அன்றைக்கு திருப்பத்தூர்ல நண்பர் வீரமணி தலைமையில் அங்கு உள்ள அத்தனை நிர்வாகிகளும் வந்து என்னை வரவேற்றார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், எங்கும் எங்களுக்குள்ளார எந்தவித கருத்து வேறுபாடையும் மறந்துவிட்டு திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே உருவாக்குவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாங்கள் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நமது தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். திருவையாறு தொகுதியில எனது அன்பு தம்பி குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிற வேலு கார்த்திகேயன் வந்திருக்கின்றார். திருவிடுமதூர் தொகுதியில இரட்டை இலையில போட்டியிடுகின்ற இளமதி சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். பாபநாசம் தொகுதியில மறைந்த முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணு அவர்களின் அன்பு மகன் இரட்டை இலை சின்னத்திலே துரை சண்முக பிரபு போட்டியிடுகிறார். ஒரத்தநாடு தொகுதியில எனது அருமை சகோதரர் சேகர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். அதுபோல பட்டுக்கோட்டை தொகுதியில இரட்டை இலை சின்னத்தில அருமை சகோதரர் சி.வி. சேகர் போட்டியிடுகிறார்கள். பேராவூரணி தொகுதியில இரட்டை இலை சின்னத்தில இளங்கோ அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவங்க 8 பேரையும் இந்த முறை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது தஞ்சை தரணியின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமான கடமை. இப்ப கும்பகோணம் தொகுதியில தாமரை சின்னத்தில் நமது ஐயா வாசன் அவர்களின் வேட்பாளர் எம்கேஆர் அசோக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாளை மறுநாள் வர்ற, தவிர எடுத்துக்காதீங்க, நாளை மறுநாள் அசோக்குமார் தொகுதிக்கு வர்ற. இந்த 8 வேட்பாளர்களையும் என்னமோ டெல்டான்னா இது என்னமோ திமுகவுடைய கோட்டை என்கிறார்கள். இது அம்மாவின் கோட்டையாக இருந்த கோட்டை. இடையில ஏதோ நாங்க கோட்டை விட்டுட்டோம். இப்பொழுது உறுதியாக இது அம்மாவின் கோட்டை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். காரணம், அம்மா அவர்கள் காவேரி பிரச்சனையில் எப்படியெல்லாம் போராடினார்கள், காவேரி
அந்த தீர்ப்பை கெசட் படுத்துவதற்கு அம்மா அவர்கள் எவ்வளவு போராட்டம் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நமது டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக உருவாக்கினார். வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் விவசாயம் தான் செய்ய வேண்டும் என்ற நமது பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இங்கே நமது சோழ மண்டலத்திலே விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதுபோல எப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தபோது அப்பொழுதெல்லாம் இந்த தஞ்சை பகுதிக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைத்திருக்கிறது. புரட்சி தலைவர்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் இங்கே தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கண்டார்கள். அதுபோல அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இங்கே 8வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அப்பொழுதுதான் நமது தஞ்சை மாநகரமே எவ்வளவு அழகாக சாலைகளும் எல்லா பகுதிகளும் இங்கே சிறப்பு பெற்றது. இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு மோடி அவர்கள் முதலாக அறிவித்த 11 ஸ்மார்ட் சிட்டிகள்ல தஞ்சாவூரும் இருந்தது. அதற்கு அம்மா அவர்கள் தான் காரணம். அம்மா அவர்களுக்காகவே கொடுக்கப்பட்டது அந்த ஸ்மார்ட் சிட்டி. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இன்னும் எத்தனையோ அம்மா அவர்களின் சாதனைகளை, புரட்சி தலைவர் அவர்கள் சாதனைகளை 4 ஆண்டுகளிலே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த மண்டலத்துக்கு விவசாயிகளுக்கு செய்த பல்வேறு திட்டங்களை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்த ஆட்சி புரிகின்ற திமுக ஸ்டாலின் அவர்கள், அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் எல்லாம் டெல்டாக்காரர்கள் என்கிறார்கள். அவர்கள் டெல்டாக்காரர்கள் உல்டாக்காரர்கள். இன்றைக்கு டெல்டா மக்கள் இங்கே நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இங்கே திரண்டிருக்கிறார்கள். உறுதியாக இந்த முறை நீங்கள் நமது 8 தொகுதிகளிலும் வெற்றிக்கனியை நீங்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெற்றுத்தர வேண்டும்.